தோசை, பூரி, பொங்கல் எல்லாத்துக்கும் செம காம்பினேஷனான ரொம்ப பாப்புலரான சைதாப்பேட்டை வடகறி தாங்க பார்க்க போகிறோம். 200 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்லா கொரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மசால் வடையோட கொஞ்சம் மையம் அரைச்சிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு பக்கோடா மாதிரி அதில் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வடகறி மசாலா அரைச்சிடலாம். 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயமும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, மல்லி எல்லாம் போட்டு தக்காளியை நல்லா கொலைய விட்டுட்டு இந்த வடகறிக்கு தேவையான வத்தப்பொடி, மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் போட்டு அதையும் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பச்சை வாசனை எல்லாம் போன பண்ண பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற பக்கோடாவெல்லாம் அதில் போட்டுட்டு நம்ம பொடிச்சு எடுத்து வச்சிருந்த அந்த மசாலா தூளையும் போட்டுட்டு கொத்தமல்லி தூவி கலந்து விட்டீங்கன்னா பிரமாதமான ஒரு வடகறி ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாரும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.